மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் குருவே நமக. வாழிய நலம் தமிழ் வாழ்க. இது ஒரு ஆன்மீக சேனல். சேனலுக்குள்ள போய் பாருங்க. சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. நட்சத்திரங்கள் பெற்ற யோகங்களையும் கர்ம வினைகள் பதிவுகளாக பிறவி எடுத்த காரணத்தை சொல்லும் ரகசியங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நட்சத்திரங்கள் தரும் வெற்றி மற்றும் கர்ம பதிவுகள் போக்க இயற்கை முறையில் நிவர்த்தி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியில் உள்ள முழு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் பற்றித்தான் பார்க்க போகிறோம். சுவாதி ஒரு முழு நட்சத்திரம் மட்டுமில்லை, அது ஒரு சமநோக்கு நட்சத்திரம் தான் என்பது பலருக்கும் தெரியாது. ராகு மகாதிசையில் பிறந்த இவர்களுக்கு இளமையிலேயே குரு திசை வந்துவிடும். ஆனால் பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல திசையும் சுக்கிரன் திசை வருவது இல்லை. சுக்கிரனின் திசையில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் என்று விரும்பிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நன்மைகள் செய்வார்கள். இப்போது இவர்கள் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ராசியான துலாமில் பிறந்தவர்கள் யோகாதிபதி சனி உச்சம் பெறும் ராசிதான் துலாம். பொதுவாக இவர்கள் செயல்பாடு வேகமாக இருக்கும். வேகம் என்பதை விட அவசரக்காரர்கள் என்று சொல்லலாம். தேவையான நேரத்தில் மெதுவாக செயல்படுவதும் தேவையற்ற நேரத்தில் அவசரமாக வேகமாக செயல்படுவதும் இவர்களது செயலுக்கான குழப்பம், பலவீனம் என்று சொல்லலாம். பலம் என்று பார்த்தால் ஆயுள், ஆரோக்கியம், விசாலமான வீடு, பணம், சம்பாத்தியம் என்று சொல்லலாம். இவர்கள் பள்ளி படிப்பிலிருந்து உயர்கல்வி, வேலை, வருமானம், திருமணம், குழந்தை பிறப்பு என பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகள் குரு திசையில் கிடைக்கும். சிலருக்கு தாமதமாக குருதிசை முடிந்த பிறகு வரும் சனி திசையில் கிடைக்கும். சனி துலாம் ராசிக்கு யோகம் தருபவர் என்றாலும் கர்ம பதிவுகள் கொண்டவராக சனி இருப்பார். தொடர்ந்து கால்களில் வலி ஏற்படுவது, தொழில் சரியாக அமையாமல் பணம் வருமானம் தட்டுப்பாடு, வேலையாட்கள் சரியாக அமையாதது என இந்த அறிகுறிகள் இருந்தால் சனி எதிர்மறையாக உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இருந்தால் எள் தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை சனிக்கிழமைகளில் மாமர கன்றுகளுக்கு ஊற்றி வரலாம். ஆஞ்சநேயர், ஐயப்பன், ஐயனார் போன்ற தெய்வங்களை வணங்கி வரலாம். வயதில் மூத்த வயதுள்ள மனிதர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம். இவையெல்லாம் சனியின் கர்ம வினைகளை போக்கும். படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். ஒளிரும் வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவது நல்லது. சனி செவ்வாய் சேர்க்கை நாளில் முக்கிய முடிவுகளை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் சனியின் தேதிகள் வந்தால் அல்லது செவ்வாயின் தேதிகள் சனிக்கிழமைகளில் வந்தால் ஒப்பந்தம் போன்றவை அல்லது கையெழுத்து போட்டு காசோலை போன்றவற்றை தருவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.